ஐபிஎல் உடைய 18வது சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிய ஃபைனல் வரை வழிநடத்திருக்காரு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அதாவது 11 வருடங்களுக்கு பிறகு பஞ்சாபை ஃபைனல் வரை அழைத்து சென்ற கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்காரு. இப்படி தலைமை பண்புல ஸ்ரேயஸ் ஐயர் தேர்ச்சி பெற்றவராக இருப்பதால அவருக்கு உடனே இந்திய அணியுடைய கேப்டன் பதவி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஐபிஎல் தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருடைய தலைமை பண்பை பலருமே வியந்து பாராட்டினாங்க. 2020ஆம் ஆண்டுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை முதல் முறையாக ஃபைனலுக்கு அழைத்து சென்ற ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் ஐபிஎல் 2024 தொடர்ல கேகேஆர் அணிக்கு கோப்பையுமே வென்று கொடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து 18வது சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஃபைனல் வரை வழிநடத்திருக்காரு. அதாவது 11 வருடங்களுக்கு பிறகு பஞ்சாப் ஃபைனல் வந்திருக்காங்க. அதற்கு முக்கிய காரணமாக நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பார்க்கப்படுறாரு. ஆகையால் அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு பல ரசிகர்களுமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இதனிடையில ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுக்கு ஓடிஐ அல்லது டெஸ்ட் அணி கேப்டன் பதவி கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. டெஸ்ட் அணியுடைய புதிய கேப்டனாக ஷுமன் கில்ல போட்டிருக்காங்க. ஆகையால ஓடிஐல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓடிஐ உடைய கேப்டனாக நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.